மறுபடியும் நான் தான் மொட்டை பாஸ். ஒரு புது முயற்சி, ஒரு வீடியோவாக. ஓகே, இது சிட்டிங் எக்ஸசைஸ்டா. காலைல படுத்துக்கினே பெட்டில் பண்ணணும். பெட்டே இல்லைடா, நான் பாய் மேலே படுத்த கூட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 16 17 18 19 20 21. Bye-bye. இது வந்து மிகவும் நமக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுவ ஒரு எக்ஸசைஸ் என்று பல்வேறு மருத்துவர்கள் நான் அறிவுறுத்தை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்களில் பார்த்திருக்கின்றேன். நாளொன்றுக்கு வர்க்காந்து வேலை பார்க்கும் உறவுகள் யாராக இருந்தாலும் ஒரு 50 முறை 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 17 18. இது போன்று கால்களை மேலும் கீழும் தூக்குவதால் கிட்டத்தட்ட நம்ம கால்கள் இருக்கும் நரம்புகள் எல்லாம் எவ்வளவு ரிலீஃபாக இருக்கிறது என்றால் அவ்வளோ ரிலீஃபாக இருக்கிறது. உண்மையிலே சொல்கின்றேன். ஏனென்றால் நமக்கு பாதங்களில் ஏற்படும் ஒரு சர்ஷம் பாருங்கள். 1 2 1 2 1 2. கிட்டத்தட்ட ஒரு உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி நேரங்களெல்லாம் ஃப்ரீ டைம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50 1 2 1 2. ஆனால் ரொம்ப வலிக்கும், இந்த பின்னாடியில் வலிக்கும். ஆனால் வலியை பொறுத்துக்குன்னா இன்சுலின் உற்பத்தி ஆகும் இந்த கால்களில் தான் முட்டிகளாக வலி நிவாரணியாக இருக்கும். 1 2 1 2. எனக்கு அனைத்தையும் இந்த மூச்சு பயிற்சி செய்வதற்கு தான் மிகவும் பிடிக்கும். ஓகே ஆச்சு, பாய். முக்கலை கொஞ்சம் கண்ணே வந்துடுச்சு. ஆய்.